முஅத்தின்களே, ஹதீப்மார்களே, அத்தோடு இந்த பள்ளிவாசலிலே மிஅராஜுடைய தினத்தை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை சந்தித்த, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்தித்த இன்றைய இரவிலே இந்த பள்ளி வாயலை அலங்கரிப்பதற்காக வேண்டி கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான மௌலிது ஷரீஃபை ஓதி இந்த மஜ்லிஸை சிறப்பாக்குவதற்காக வேண்டி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு மேலாக நாம் இந்த மிஅராஜுடைய தினத்தை கொண்டாடி வருகிறோம். 1400 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு வருடமும் இன்றிரவு மேராஜ், இன்றிரவு மேராஜ், இன்றிரவு மேராஜ் என்று சஹாபாக்கள் முதல், அஹ்லுல் பைத்துகள் முதல், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திதீன்கள், குதுபுமார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள் இன்றிரவை அவர்கள் வீணாக்கவில்லை. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை தரிசித்தது, இன்றைய இரவில் அவர்கள் காட்டிய அற்புதங்கள், இன்றைய இரவில் மனிதர்களால் நம்ப முடியாத பல உண்மைகளை ஒவ்வொரு உலகத்தில் உள்ள எல்லா திக்குகளிலும், எல்லா பகுதிகளிலும் இந்த மிஅராஜை பற்றி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மிஅராஜுடைய இந்த ஹதீஸ், இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே வந்திருக்கிறது. அதே போல இஸ்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவிலிருந்து, காபத்துல்லாவிலிருந்து பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ், அல் பைத்துல் முகத்திஸ் என்ற இடத்துக்கு கிட்டத்தட்ட ஃப்ளைட்ல நாங்க பறந்து போறதாக இருந்தால் 2 மணித்தியாலங்கள் பறக்க வேண்டிய ஒரு நிலை. 2 மணித்தியாலங்கள் பறக்க வேண்டிய இடத்திற்கு கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய புத்திக்கு எட்டாத அளவுக்கு ஒரு செகண்ட் என்று சொல்லுவதா, ஒரு நிமிஷம் என்று சொல்லுவதா, கண் மூடி துறக்க முந்தி என்று சொல்லுவதா, அல்லது உட்கார்ந்த இடத்திலிருந்து எழும்பினதன் பின்பு அந்த சூடு தனிய முன்பு என்று சொல்லுவதா, எந்த ஒரு வார்த்தையும் தமிழால் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அவசரமாக, வேகமாக பைத்துல் முகத்திஸுக்கு, காபத்துல்லாவிலிருந்து சென்று அங்கே செல்லும் போது பல காட்சிகளை பார்த்து, அங்கே கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்களுள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஏனைய நபிமார்கள் அனைவரும் அங்கே வந்தார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சந்தித்தார்கள், பேசினார்கள், கதைத்தார்கள், பின்னால் நின்று தொழுதார்கள். அதன் பின்பு அனைவரும் அவர்களை வழி அனுப்பி 1ஆம் வானம் முதல் 7ஆம் வானம் வரையில், 7ஆம் வானத்துக்கு பின்பு எத்தனையோ காட்சிகளை பார்த்து, சுவர்க்கத்தையும் பார்த்து, நரகத்தையும் பார்த்து, அல்லாஹுவையும் புறக்கண்களால் பார்த்து சந்தித்து விட்டு வந்த தினம்தான் மேராஜுடைய தினம். இந்த செய்தி அங்கும் இங்கும் கிடையாது, அல் குர்ஆனிலும் சஹீஹுல் புகாரியிலும் மட்டும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் கிதாபுகளை தேட வேண்டாம், நேரம் வீணா போயிடும். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. சுப்ஹானல்லதி, ஒருவன் பரிசுத்தமானவனாகி விட்டான், தூய்மையானவனாகி விட்டான். யார்? அல்லாஹ். அவன் எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, இரவு நேரத்தில் தரை மார்க்கமாக லேண்ட் ரூட்டில் தன்னுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு தனது அடியானாகிய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இராவலி நடத்தி சென்றானே. இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு நொடி பொழுதில் காபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்திஸுக்கு ராவு நைட்ல அப்படி அழைத்து சென்றானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வாகிய ரப்பு மிகவும் தூய்மையானவனாக ஆகிவிட்டான், மிகவும் பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான், எந்த இணை துணை இல்லாதவனாக ஆகிவிட்டான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோமே. ஏன்? அதிகமான நபிமார்கள் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதிகமான வலிமார்கள், அல்லாஹ்வுடைய இறை நேச செல்வர்கள்
ஏனைய நபிமார்களுடைய உம்மத்தினர்களான குதுபுமார்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள் அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான நபிமார்களுடைய வரலாறுகள், அதிகமான குர்ஆன் ஆயத்துகள், அதிகமான அத்தாட்சிகள், அதிகமான மோஜிசாத்துக்கள் அனைத்துமே மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ இருப்பதனாலதான் அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் அங்கிருந்து அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு வர வைத்தார். உங்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் சாதாரண மனிதர் என்று வாய் கூசாமல் முஸ்லிம்களால் பேசப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அகீதா, இஸ்லாமிய உண்மையான கொள்கை மிகவும் கெட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது கூட ஹஜ்ஜுக்கும் மதீனா முனவ்வராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஹஜ்ஜுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வாய் கூசாமல் பேசப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் ஹஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும், தொழுகையே நமக்கு வந்திருக்க மாட்டாது, நோன்பே வந்திருக்க மாட்டாது, ஜக்காத்தே வந்திருக்க மாட்டாது, ஹஜ்ஜும் வந்திருக்க மாட்டாது, குடும்ப வாழ்க்கையும் நமக்கு தெரியாது. மிருகங்களை போன்று மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்கள். மனிதர்களை புனிதர்களாக நரகத்து விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஐயாமுல் ஜாஹிலியா, மடமை, பீரியட் ஆஃப் இக்னரன்ஸ் என்று சொல்லக்கூடிய மடமையின் உச்ச நிலையில் வாழ்ந்து தனக்கு பெண் பிள்ளை கிடைத்துவிட்டால் பிள்ளை பெறுவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பதாகவே வீட்டுக்குள்ளே குழியை தோண்டி புதைக்கக்கூடிய தாய் தகப்பன் வாழ்ந்த அன்றைய காலகட்டத்தில் தான் நமது உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி பெண் சமுதாயத்தினருடைய பெருமதியை காட்டிக் கொடுத்தார்கள். மனிதன் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, உறுதி யகீன் என்றால் என்ன, இந்த அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நமது உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தினம், அதாவது மிஅராஜுடைய தினம், அல்லாஹுவை சந்தித்து அவர்கள் முழு உலகத்திற்கும் கொண்டு வந்த மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? நாம் தொழக்கூடிய 5 வக்து தொழுகை. எனவே இந்த தொழுகையை யாரும் பாழாக்க கூடாது, இந்த தொழுகையிலே பொடுபோக்குத்தனம் செய்யக்கூடாது. எல்லா வணக்கங்களும் பூமியிலே கடமையாக்கப்பட்டது. கலிமா சொல்லுவது பூமியில் ஃபர்லாக்கப்பட்டது, நோன்பு பூமியில் கடமையாக்கப்பட்டது, ஜக்காத் பூமியில் கடமையாக்கப்பட்டது, ஹஜ் பூமியில் கடமையாக்கப்பட்டது, அனைத்துக்குமே வஹி இறங்கியது. தொழுகைக்கு மட்டும்தான் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களான எல்லா கோடான கோடிக்கணக்கான மலக்குகளுக்கும் தலைவரான சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு புராக் என்னும் அந்த சிறப்பான கண்ணியமான சுவர்க்கத்தில் இருந்த அந்த வாகனத்தில் அல்லாஹு தஆலா தன் பக்கம் அழைத்து பரிசாக கொடுத்தான். வானத்தில் கடமையாக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கடமையாக்கப்பட்ட ஃபர்லான வணக்கம் தொழுகை மட்டுமே. எனவேதான் அஹ்லு பைத்துகள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஊன்கள் அனைத்து மக்களும் தொழுகையை வலியுறுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், மிஅராஜுடைய விஷயத்துக்கு வருவதற்கு முன்பதாக மிஅராஜுடைய தினத்தன்று நமக்கு கிடைத்த மாபெரும் பரிசாகிய இந்த தொழுகையில் உள்ள சிறிய ஒரு நுணுக்கத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், ஆலமுல் அர்வாஹ்ல மனிதர்கள் இல்லாமல் வெறும் ரூஹு மட்டும் இருந்த ஒரு காலம். நாங்கள் எல்லாரும் ரூஹு மட்டும் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா மா தஆரஃப மின்ஹா இத்தலஃப் வமா தனாக்கர வமா தஆரஃப மின்ஹா இத்தலஃப் வமா தனாக்கர ஃபிஹா இக்தலஃப் என்று சொன்னார்கள். சஹீஹான ஹதீஸ். முக்தஸர் இப்னு கஸீர்ல கூட இந்த ஹதீஸ் வருது. எப்படி? ஆலமுல் அர்வாஹ்ல வெறும் ரூஹுகள் மட்டும் தான் இருந்தது. இந்த ரூஹுகள் கூட்டம் கூட்டமாக தான் இருந்தது. சில ரூஹுகள் முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தது, இன்னும் சில ரூஹுகள் முதுகு பக்கம் திரும்பி கொண்டிருந்தது. அந்த ரூஹுகள்ல யார் யாரெல்லாம் முகத்தை பார்த்து கொண்டு நேருக்கு நேராக இருந்தாங்களோ
அவங்க அனைவரும் எந்த நாட்டவராக இருந்தாலும், எந்த தேசமாக இருந்தாலும், எந்த பாஷையாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து மனிதனாக வாழும் பொழுது முஹப்பத்தோடு வாழ்வார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? உங்களுக்கு எப்படி இந்த கூட்டாளி கிடைச்சு? அல்லாஹ் ஆலம் எங்களை கிடைச்சதோ தெரியும். இவர் எங்களை பங்களாதேஷ், இவர் இந்தியா, அவர் பாகிஸ்தான், அவர் துருக்கி, யாரோ ஒருத்தர் அவர் தூக்கம் தெரியுதாரு, இன்னொருத்தர் அரபியோட சுத்துறாரு, இன்னொருத்தர் ஆப்பிரிக்கன்காரனோட சுத்துறாரு. இதெல்லாம் ஆலமுல் அர்வாஹில எங்கட ரூஹோடு அல்லாஹ்வால் கனெக்ட் பண்ணப்பட்டவர்கள். இந்த வெளிநாட்டுக்கு போறாங்க இல்லையா, வெளிநாட்டில் போய் தங்குறாங்க இல்லையா, சைனாவில் போய் பிசினஸ் பண்றாங்க இல்லையா, மலேசியாவுக்கு போறாங்க இல்லையா, மடகஸ்கருக்கு போறாங்க இல்லையா, ருவாண்டாக்கு போறாங்க இல்லையா, இதெல்லாம் உலகத்தில் முகப்பத்தாக வேண்டும், முகப்பத்தாகுவார்கள். இவர்கள் ஆலமுல் அர்வாஹில ஒன்றாத்தான் இருந்தாங்க, முகத்தையும் பார்த்துக்கொண்டு. வமா தனாக்கர மின்ஹா இஹ்தலஃப், ஆலமுல் அர்வாஹில மறுபக்கம் பார்த்து முதுகு பக்கத்தை திருப்பி கொண்டிருந்த ரூஹுகள் இந்த உலகத்தில் சந்தோஷமா ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. அவங்க பிரச்சனையில தான் இருப்பாங்க. என்னமோ தெரியும், எனக்கு அவனை காணச்சல்லே இல்லைச்சி, உங்களுக்கு என்ன சரி குத்தம் செஞ்சாரா, ஒரு அநியாயமும் செய்யல, எனக்கு அவனை காட்டல, என்னமோ தெரியா, எனக்கு அவனை படுதே இல்லை, எனக்கும் அவனுக்கும் ஒத்து வாரல்ல, தயவு செய்து எங்களை சேர்க்க வாடும் சொல்றாங்களா இல்லையா? அது வமா தனாக்கர மின்ஹா இஹ்தலஃப், ரூஹுகள். இப்படி ஆலமுல் அர்வாஹில எல்லா ரூஹுகளையும் பார்த்து அல்லாஹு தஆலா கேட்டானாம், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பு தானா சொல்லுங்க பாப்போம். எங்ககிட்ட கேட்கிறான் அல்லாஹ், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பா இல்லையா சொல்லுங்க. காலு பலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், காலு பலா, ஆம் நீ எங்கட ரப்பு தான், நீதான் எங்கட ரப்பு. அப்படியா? ஹைர். உலகத்துக்கு இப்ப முஸ்லிமாக அனுப்பியாச்சு, நான் தான் உன்னுடைய ரப்பன்னு நீ ஆலமுல் அர்வாஹில சொன்னாய் தானே, இப்ப போய் நான் உன்னுடைய ரப்பு என்றத்தை பருவம் அடைஞ்ச நாள்ல இருந்து மௌத்து வரையில நீ நிரூபிச்சு காட்டணும் என்றுதான் தக்பீர் கட்டின உடனே வஜ்ஜஹ் தோதுறது சுன்னத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொன்ன உடனே தக்பீர் கட்டி முதலாவது சொல்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்க அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பா இல்லையா, ரப்பு தான் யா அல்லாஹ், ஏத்துக்கொண்டாயா? அப்ப உலகத்துல நீ அதை நிரூபித்து காட்டு. ஒரு நாளைக்கு 17 விடுத்தம் 5 வக்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆலத்தார்கள் உலகம் அல்லாத அல்லாஹ் அல்லாத அனைத்து வஸ்துக்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி ரட்சிக்கும் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அங்க ஏத்துக்கொண்டத இங்க நீ நிரூபிச்சு காட்டு. இப்ப நிரூபிச்சிட்டாரு. ஒரு கூட்டம் நிரூபிக்குது, ஒரு கூட்டம் தொழுகை இல்லாம நிரூபிக்காம இருக்குது. எது எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கபருக்கு போன உடனே முதலாவது கேள்வி என்ன? மன் ரப்புக்க. அங்க அலஸ்து பி ரப்பிக்கும், இங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்க மன் ரப்புக்க, அங்க அலஸ்து பி ரப்பிக்கும், நீதான் எங்கட ரப் என்று சொல்லிவிட்டு இங்க யார் யாரெல்லாம் பேணுதலோடு பாதுகாத்து சோம்பேறித்தனம் இல்லாமல் பொடுபோக்குத்தனம் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடர்ந்து தொழுகையில் பேணுதலாக தொழுது வந்தார்களோ இவர்களுக்குத்தான் ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்கட ரப் என்று வாய்க்கு லேசாக வரும் என்று சூஃபியாக்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய இரவில் மிஹ்ராஜுடைய விஷயங்களை சொல்வதற்கு முன்பதாக மிஹ்ராஜுக்கு போய் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து கொண்டு வந்த ஷரியத்துடைய அமைப்பில் உடம்பை வளைத்து 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 தொழக்கூடிய இந்த தொழுகையை எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி அவர்களும் கடைசி நேரம் வரையில், கடைசி மூச்சு வரையில் அதை செய்து வந்தார்கள் என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட முக்கியமாக ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, ஷரியத்து, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஃபிக்ஹுடைய சட்டங்கள், இவைகளை மட்டும் அறிந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தம், அவர்களுடைய ரகசியம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கௌரவம், அவருடைய மகாத்மியம், அவருடைய கண்ணியம், அவர்கள் யார், அவர்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள், அவர்களுக்கென்று என்ன இருக்கிறது
ஏன் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான் என்பதை விளங்காம வெறும் ஷரியத்தில் மட்டும் இருந்தாலும் நாம் தோத்து போயிடுவோம். அது இல்லாம ஷரியத்தும் இல்ல, தொழுகையும் இல்ல, நோன்பும் இல்ல, ஜக்காத்தும் இல்ல, ஹஜ்ஜும் இல்ல, குர்ஆன் ஓதினதும் இல்ல, திக்ரு ஸலவாத்தும் இல்ல, ஒன்றும் இல்ல, என்ற கல்பு சுத்தம், நான் பேசினா சரியாத்தான் இருக்கும் என்று அமல்களே இல்லாமல் வெறும் வாய் வார்த்தையால் இஸ்லாத்தை பேசிக் கொண்டிருந்தோமே ஆனால் நாங்களும் தோத்து போயிடுவோம். எனவே ஷரீஅத்தும் மிக மிக முக்கியம். ஹகீகத் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியங்களை அறிவதும் மிக மிக முக்கியம். எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ் சொன்னதனால செய்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க வந்தது போனது அல்லாஹ் சொன்னான் நான் செஞ்சேன் என்று செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தனிப்பட்ட ஒரு முஹப்பத் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புவதெல்லாம் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் எங்களிடத்தில் அனுப்பினான், அறிமுகப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய விருப்பம் ரெண்டுமே ஒன்றுதான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய விருப்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்க எந்த நேரமும் ஸலவாத் ஓதிக்கொண்டே இருங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் எது தெரியுமா? நீங்க எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதிக்கொண்டிருங்க. அல்லாஹ்வுடைய விருப்பம் ஸலவாத் சொல்லுவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விருப்பம் குர்ஆன் ஓதுவது. இந்த ரெண்டுல எதை எடுக்க? ரெண்டும் முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விருப்பம் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டே இருப்பது. அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன தெரியுமா? எந்த நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்து கொண்டிருங்க. ரெண்டும் ஒன்றுதான். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் மதீனா முனவ்வராவில் ரவுலா ஷரீஃபில் ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு பாங்கு சொல்லும் பொழுது 70,000 மலக்குகள் ரவுலா ஷரீஃபுக்கு வாராங்க. 70,000 மலக்குகள் ரவுலா ஷரீஃபுக்கு வாராங்க. வந்து அசருக்கு பாங்கு சொல்லும் வரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்து கொண்டே இருப்பார்கள், ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. இந்த குர்ஆன் ஆயத்துக்கு தஃப்சீர்கள்ல சில கிதாபுகள் எழுதுறாங்க. ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க மலக்குகள். எப்படி? அசர் வரையில். அசருக்கு பாங்கு சொன்னா இந்த 70,000 மலக்குகள் மேல போயிருவாங்க. அசருக்கு இன்னும் 70,000 மலக்குகள் அந்த இடத்துக்கு வராங்க, அந்த இடத்தை நிரப்புறாங்க. அடுத்த நாள் சுபஹுக்கு பாங்கு சொல்லும் வரையில் இன்னும் 70,000 மலக்குகள் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. யார் யாரெல்லாம் அந்த ரவுலா ஷரீஃபை வந்து ஜியாரத் செய்றாங்களோ, சலாம் சொல்றாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யா ரசூலல்லாஹ் நீங்க எப்படி கியாமத் நாள்ல எங்களுக்காக ஷஃபாஅத் செய்வீங்களோ அதே போல இப்ப கபர் ஷரீஃப்ல ஹயாத்தோட இருக்கிறீங்க, எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்று யார் யாரெல்லாம் ரவுலா ஷரீஃப்ல வந்து துஆ கேட்கிறாங்களோ அவ்வளவு பேர் துஆவுக்கும் இந்த 70,000 மலக்குகள் ஆமீன் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு விசேஷம் என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கும் அசருக்கும் 70,000 வந்து கொண்டும் பெய்து கொண்டும் இருப்பாங்க. யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் மலாயிகத்தும் பின்னஹார் என்று சொல்ற மாதிரி அதுல ஒரு தடவை ரவுலா ஷரீஃபுக்கு வந்த மலக்குக்கு கியாமத் நாள் வரையிலும் மறுவும் வர முடியாது. ஆனா பாவம் செய்யக்கூடிய மனிதனாகிய உங்களே எங்களோட குடும்பத்தை, உங்களோட குடும்பத்தை அல்லாஹ் பல தடவை மதீனா முனவ்வராவுக்கு அனுப்புகிறான். ஏன்? அவன் அர்ஹமுர் ராஹிமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு மனிதர்களை விரும்புறாங்க, உம்மத்தினர்களை விரும்புறாங்க. அதனால மலக்குகளுக்கே ஒரு தடவை தான் அந்த ரவுலா ஷரீஃபுக்கு வரலாம் என்று சொன்னால் மதீனா முனவ்வராவுக்கு சென்று அவர்களை வஃபாத்துக்கு பின்பு ஜியாரத் செய்வது எவ்வளவு விசேஷம் என்பதை இந்த மேராஜுடைய இரவில் நான் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும் இந்த இஸ்ரா என்றா இஸ்ரா வேறு மேராஜ் வேறு. இந்த ராவைக்கு மேராஜ் என்று மட்டும் சொல்றது இல்லை, இஸ்ரா மேராஜ், அல் இஸ்ரா வல் மேராஜ். இஸ்ரா என்று சொன்னா காபத்துல்லாஹ்ல இருந்து பைத்துல் முகத்திஸுக்கு போனது இஸ்ரா, பைத்துல் முகத்திஸில் இருந்து 7 வானத்தை தாண்டி போய் அல்லாஹ்வை சந்திச்சதுக்கு பெயர் மேராஜ். இதுதான் உண்மை.
இதுக்கிடையில் நடந்த விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவங்க என்கிறத ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சு கொள்ளலாம். இவ்வளவு நாள் எப்படி விளங்கி வச்சிருந்தோமோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல, மிகவும் விசேஷமான மகாத்மியத்துக்குரிய ஒருவர் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இஸ்ரா காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்திஸுக்கு ராவ் நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட போய் கொண்டிருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கபருக்கு பக்கத்தால போனேன். அவங்களோட கபரு ஷரீஃபுக்குள்ள தொழுது கொண்டிருப்பதை என் கண்ணால பார்த்தேன். யாரு? மூசாவோட கபர் திறந்தா இருந்தது, மண்ணெல்லாம் போட்டு திறந்தா இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முந்தி நல்லடக்கம் செய்யப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபர் ஷரீஃபில் தொழுது கொண்டிருப்பதை நான் மிஅராஜுடைய இரவு நேரம் லேண்ட் ரூட்ல போகும் பொழுது என் கண்ணால பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது. புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ், நான் பைத்துல் முகத்திஸை போய் சேர்ந்த உடனே என்னை வரவேற்பதற்காக அனைத்து நபிமார்களும் அங்கே வந்திருந்தார்கள். அங்க பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறார். அப்ப கபர் ஷரீஃபில் தொழுது கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், நல்லடக்கம் செய்யப்பட்டு 3000 வருஷத்துக்கு முந்தி தொழுது கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்திஸ்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று சலாம் சொல்கிறார்கள் என்றால், இங்கிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் யார், அங்கிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதுவிட்டு அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு புராக் வாகனத்தில் ஏறுறாங்க.